ரொம்ப நாளாக வீட்டில் மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இருந்தேன். ஆனால் எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல. சரி இன்றைக்காவது ஃபோன் பார்த்தாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். செய்யும் போது வீடியோ எடுக்கல, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். எனக்கு தெரியாத ரெசிபி நான் ஃபோனில் பார்த்து தான் செய்வேன். என்னமாரி யாரெல்லாம் இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஆனால் எப்படி செய்யும் போது எப்படி வருமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பட் ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக சொல்ல, உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் தம்பி வேறு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, சரி அவன் ஹோம்ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு அப்படியே ஊட்டிங்க. நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அது இல்லாமல் என் வீட்டுக்கார் வரும்போதே வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் நம்ம ஊர் பக்கம் வாழைக்காய் பஜ்ஜி வாங்கினா அதுக்கு ஒரு சால்னா மாதிரி கொடுப்பாங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குமா. சரி அதையுமே போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. நான் பஜ்ஜி சாப்பிடல, ஏன்னா மோமோஸ் சாப்பிட்டு ஒயிர் ஃபில்லிங்காக இருந்துச்சு. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நான் மோமோஸ் சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் வேலைக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்ட பழக்கம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட கடையில் வாங்கல, வீட்லேயும் செய்யலை. தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன். பாய்.